இந்த பதிவிலே நான் தரப்போவது இன்பத்தமிழ் வானொலியில் இன்று 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 வெளியான ஒரு செய்தியின் சிறு பகுதி மட்டுமே. முழுமையான ஒளிப்பதிவுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் குறிப்புகள் பகுதியில் தரப்பட்டுள்ளது. இந்த ஒளிப்பதிவை கவனமாக கேளுங்கள். நான் 2 தடவை தர உள்ளேன். அதிலிருந்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வேலுப்பிள்ளை மனோகரன் ஊடகவியலாளர் ஏகலைவனுக்கு அன்று சொன்னது பொய்யா, அல்லது வேலுப்பிள்ளை மனோகரன் இன்று சொல்வது பொய்யா? இதில் ஒன்று கண்டிப்பாக பொய்யாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் மனோகரன் ஒரு நேர்மையற்ற மனிதர் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்வீர்கள். தொடர்ந்து பாருங்கள். குமார் அவர்களே, இதிலே நீங்கள் மனோகரன் அவரையும் அவருடைய குடும்பத்தினுடைய கீர்த்திகளை பற்றி அல்லது அவர்களுடைய பங்களிப்புகளை பற்றி குறிப்பிடுவது நிச்சயமாக முற்று முழுதான முரணான ஒரு விடயமாக இருக்கிறது. மனோகரன் அவர்கள் அவர் உயிரோடு இல்லை என்ற விடயத்தை இப்பொழுது அவருடைய புதல்வர் கார்த்திக்கினுடைய அழுத்தத்தினால் ஐயா அதை குறிப்பிடுகிறார். அவருடைய செவ்வி 2016ஆம் ஆண்டு வெளிவந்த ஏகலைவன் வெளியிட்ட நூலிலே அவருடைய செவ்வியிலே கேபி அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதாகவும், அதே வேளையில் தன்னை அங்கே வந்து, அதாவது கனடா, சிங்கப்பூர் போகின்ற இடங்களில் இருந்து தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், தன்னை அங்கே வந்து அடையாளம் காட்டும்படி கேட்டுக்கொண்டதாகவும், தான் அதற்கு இணங்கவில்லை. காரணம், அங்கே போய் பார்த்து அது அவருடைய உடல் இல்லை என்று தான் சொன்னால் தான் திரும்பி வர முடியுமா என்றெல்லாம் ஐயா சொல்லி இருக்கிறார். குமார் அவர்களே, இதிலே நீங்கள் மனோகரன் அவரையும் அவருடைய குடும்பத்தினுடைய கீர்த்திகளை பற்றி அல்லது அவர்களுடைய பங்களிப்புகளை பற்றி குறிப்பிடுவது நிச்சயமாக முற்று முழுதான முரணான ஒரு விடயமாக இருக்கிறது. மனோகரன் அவர்கள் அவர் உயிரோடு இல்லை என்ற விடயத்தை இப்பொழுது அவருடைய புதல்வர் கார்த்திக்கினுடைய அழுத்தத்தினால் ஐயா அதை குறிப்பிடுகிறார். அவருடைய செவ்வி 2016ஆம் ஆண்டு வெளிவந்த ஏகலைவன் வெளியிட்ட நூலிலே அவருடைய செவ்வியிலே கேபி அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதாகவும், அதே வேளையில் தன்னை அங்கே வந்து, அதாவது கனடா, சிங்கப்பூர் போகின்ற இடங்களில் இருந்து தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், தன்னை அங்கே வந்து அடையாளம் காட்டும்படி கேட்டுக்கொண்டதாகவும், தான் அதற்கு இணங்கவில்லை. காரணம், அங்கே போய் பார்த்து அது அவருடைய உடல் இல்லை என்று தான் சொன்னால் தான் திரும்பி வர முடியுமா என்றெல்லாம் ஐயா சொல்லி இருக்கிறார்.